வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் என்னோடய வாட்சோட ஸ்ட்ராப்பை மாற்றிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோட இருந்த ஸ்ட்ராப்பு மலையில் நனைஞ்சு ஏதோ ஆயிடுச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய வாட்சில் இந்த ரொட்டேட்டிங் திங் வஞ்சிச்சு. சரி, ஓகே விடுங்க. இப்போதைக்கு இது மட்டும் தான் உங்களுக்கு பார்க்கலாம், இந்த வால்பேப்பர் மட்டும் தான் பார்க்கலாம். ஸோ ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்னினோன்னு ஒரு விஷயங்க, அது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னு புரியலை ஆக்சுவலாகவே. பட் எனக்கு புரிஞ்ச வரைக்குமே அது ஒரு இயற்கை அழுத்தம். அந்த ஒரு அழுத்தம் வெயில்னாலையும் தாக்கப்படலாம், ஒரு நோய் மாதிரியும் தாக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா மழையினாலையும் தாக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மழை, புயல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னாலையும் தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏதோ ஒரு விதத்தில் இயற்கை அழுத்தமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஜூலை வரும்போது அதிகமான அளவில் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ நம்ம ஜூலை மாதத்தில் இருக்கோம். இப்போ தான் நாங்கள் இந்த டிட்வா புயல்லாம் தாண்டிட்டு வந்தோம். ஸோ டிட்வா புயலில் தாக்கப்பட்டவர்கள் ரொம்பவுமே அதிகம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி சுனாமி, அதுக்கப்புறமா வந்த சில பல புயல்கள்னால் ஏற்பட்ட வெள்ள அழுத்தத்துக்கு அப்புறமா அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டது என்னமோ டிட்வா புயல்னால் வெள்ளம் அழுத்தத்தினால தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பகுதிகளில் வீடே மூடப்பட்ட அளவுக்கு தண்ணீர் இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே இருந்த பொருட்கள்லாம் பேசவே தேவையில்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இப்போ வரப்போகிறது எல்னினோ. இதையும் நம்ம முடிஞ்ச வர பயம் இல்லாமல் தைரியமாக தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வர மக்கள் அழுத்தத்தினால் பாதிக்கப்படுறது கம்மியாக இருக்கிற மக்கள் அழுத்தத்தினால் பாதிக்கப்பட போகிற மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஏன்னா டிட்வா புயலப்போ எல்லாருமே உதவி செஞ்சுருப்பீங்க. ஸோ நமக்கு பழக்கப்பட்டது தான், முடிஞ்ச வர எல்லாரையும் காப்பாற்றுவோம், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கினேன். சரி, ஓகே. இன்றைக்கி நிகழ்ச்சி அப்படின்னு வரும்போது நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஆஸ் யூஷுவல் 4 கண்டென்ட் பேச போகிறோம். அந்த 4 கண்டென்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயமா இருக்க போகிறது மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நம்ம மொட்டை அடிக்கிறது அப்படின்னு எடுத்துட்டாலே பிளேடை எடுத்து ஃபுல்லாக வலிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் பஸ்கட் அப்படிங்கிறதே மொட்டை அடிக்கிறது தான். ஓகேவா? நம்ம மொட்டை போடுறது தான், கம்ப்ளீட்டாக ஷார்ட்டாக கட் பண்ணுறது தான். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டை நான் பஸ்கட் அடிச்சிருந்த நாட்களில் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால் பண்ணுறேன். நான் இப்போ ஒன்றெலாம் முடியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 மந்த்ஸாக முடி வெட்டவே இல்லை, லைன் கூட எடுக்கலை. பட் பியர்டை மட்டும் அப்பப்போ ட்ரிம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். பியர்டு அது எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகே விடுங்க. ஸோ இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறமா நம்ம பேச போகிறது டெய்லி லைஃப்பில் வர்ற காமன் டிசீசஸ் என்ன அப்படிங்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறது காமனாக நமக்கு வர சின்ன சின்ன நோய்கள் என்ன அப்படிங்கிறது. பட் காமன் டிசீசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பேச போகிறோம். அதுக்கேற்ற சின்ன சின்ன க்யூரும் சொல்ல போகிறோம், அதாவது மருந்துகளையும் சொல்ல போகிறோம். ஆட்டிடியூட் பகுதியில் பசங்களுக்கு ஒரு பெரிய உதவி நான் பண்ண போகிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பிடிச்சி திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கடைசியாக நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதியில் ஜேசன் ஸ்டத்தம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹாலிவுட் ஆக்டர் பற்றி தான் பேச போகிறோம். மொட்டை அடிச்சிருப்பார் வரும், அதனால தான். சரி, ஓகே, வாங்க போகலாம் நிகழ்ச்சிக்குள்ள. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்றைக்கி நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. நிறைய பேர் யோசிக்கிறீங்களா இருக்கும், வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் வர்ற அந்த இன்ட்ரோவில் வர்ற ஆள் யார், இவர் தான் சல்லு அண்ணாவா அப்படின்ட்டு. இல்லை, அது எஸ்டிஆர். ஆக்சுவலாக ஆத்மான் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட இன்ட்ரோவில் யூஸ் பண்ணப்பட்ட கடைசி காட்சியாக தான் இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சி அது. ஆக்சுவலாக நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட உடம்பை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க உடம்புக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும், அவங்களோட உடம்பை இன்னும் முடிஞ்ச வரை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம ஆத்மான் எஸ்டிஆர் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிம்பு அவர்கள் அதிகமான அளவில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அவரோட உடம்பை நல்லாவே வளர்த்துக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் செஞ்சார். இதே மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா சூர்யா. வாரணமாயிரம் படத்தில் சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, என்னோடய பாய்ஸுக்கு, என்னோடய பசங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட மனசு திடமாக இல்லைனா அவங்களோட உடம்பை ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஸோ அது படமாக இருக்கும்போது நமக்கு ஓகே, அப்போ எடுத்துகிட்டு அப்போவே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரியல் லைஃப்பில் ஒருத்தர் அதை கொண்டு சேர்க்குறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அப்படிங்கிறதுனால இந்த இன்ட்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்க போகிறது ஃபேஷன் பகுதியிலேருந்து. ஃபேஷன் பகுதியில் நம்ம பேச போகிறது இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொட்டை போடுற நபர்களுக்கு ஒரு க்யூட்டான சில பல விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா மொட்டை போடுறது அப்படின்னு வந்துட்டாலே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது கம்ப்ளீட்டாக பால் பண்ணிடணும், அதனால் பெருசாக நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி. பட் நான் சில பல இன்ஸ்பிரேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது
பஸ்கட் அப்படிங்கிறதையும் தாண்டி மொட்டை போடுறது அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மாசான லுக்கு, ஒரு சூப்பரான லுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இது எல்லாமே ஃபாரின் ஆக்டர்ஸ், அப்படி இல்லைனா இந்தியன் ஆக்டர்ஸ், அப்படி இல்லைனா ஃபாரின் மாடல்ஸ் அப்படின்னு இருக்கலாம். பட் இலங்கையில் இருக்கிற மக்களுக்கும் இந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இப்படி ட்ரை பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் வேறு ஸ்ட்ரக்சர் இருக்கிற என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஏற்ற மாதிரி ஸ்டைல்ஸ் தான் நான் கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட நிகழ்ச்சி சோஷியல் மீடியாவில் வரும்போது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக ஆஸ் யூஷுவல் ஒரு மொட்டையே போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் இந்த ஒரு ஃபேஸ் கட் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீளமான ஒரு ஃபேஸாக இருக்குது, ஒரு லாங் ஹெட்டாக இருக்குது. ஸோ லாங் ஃபேஸாக இருக்கும்போது, லென்த்தியான ஒரு ஃபேஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து பஸ்கட்டை கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரிம்டு பஸ்கட்டாக மட்டும் அடிக்காமல் முடிஞ்ச வரை ஃபுல் ட்ரிம்மாக எடுத்துருங்க, ஒரு 0 ட்ரிம்மாகவே எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா லைனை ஒரு அழகான லைன் ஒன்று எடுத்துக்கோங்க. பியர்ட் வந்து உங்களோட பேட்சி பியர்டாக இருந்தாலும் சரி, நல்ல பியர்டாக இருந்தாலும் சரி, நார்மலான பியர்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ட்ரிம்டாக அழகாக அதை லைன் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன். அதுக்கப்புறமா வந்து முடிஞ்ச வர உங்களோட முஸ்டாச்சும் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நீளமான மண்டை இருக்கிறவருக்கு ரொம்பவுமே அழகான ஒரு கட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து சில பல ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இயரிங்ஸ், ஆக்சுவலாக பாய்ஸுக்கு வந்து இயரிங்ஸ் அவ்வளோ ரெக்கமெண்டட் கிடையாது. பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து இயரிங்ஸ் யூஸ் பண்ணுறனால ஒரு சின்ன இயரிங்ஸ் போட்டிங்கன்னா ஓகே, ஒரு இயரிங் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் 2 இயரிங் போட்டிருக்காரு, எனக்கு பெருசாக பிடிக்கல. அப்புறம் வந்து நோஸ் பின் குத்திருக்காரு, வேணாம், நமக்கு அந்த பழக்கமே வேணாம். பட் இந்த ஒரு ஸ்பெக்ஸ் வந்து நான் அதிகமான அளவில் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஸ்பெக்ஸு தான், ரொம்ப அழகான ஒரு ஸ்பெக்ஸு தான். ஸோ இந்த ஸ்பெக்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. ஸோ கொஞ்சம் உங்களோட மசில்ஸையும் அழகாக வச்சுக்கோங்க, அப்போது உங்களோட ஜா லைன் வந்து கரெக்டான லைனில் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒரு கட்டு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இருக்கிறது ஒரு கம்ப்ளீட் பஸ் கட் கிடையாது. சாதாரணமாக உங்களோட முடியை ஒரு 4 to 5 அந்த ஒரு ரேஞ்சில் கட் பண்ணிட்டு, ஏன்னா உங்களோட ட்ரிம்மர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட செலூனில் போய்ட்டு ட்ரிம்மர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம் சில பல ட்ரிம்மர்ஸில். ஸோ 5 வரைக்குமே போட்டு உங்களோட மேலே ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டு சைடை மட்டும் ஒரு லோ ஃபேட் எடுங்க. லோ ஃபேட் தான் சரியா, ஆக்சுவலாக வந்து ஹை ஃபேட்லாம் கிடையாது, லோ ஃபேட் தான். லோ ஃபேட் எடுத்துக்கங்க. அந்த ஒரு லோ ஃபேடை வந்து நோட் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், சைஃபர் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மேலே எல்லாத்தையும் லைன் அழகாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பியர்டை வந்து முடிஞ்ச வர கொஞ்சம் டார்க்காக திக்காக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். இவரோட ஹெட்டை நல்லா எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரவுண்ட் ஹெட்டு தான் சரியா, ஆனால் இவரோட பியர்ட்னால தான் இவரோட ரவுண்ட் ஹெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஓவலாக தெரியுது நமக்கு. ஓகேவா, ரவுண்ட் ஹெட்டு தான். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. பசங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ஐப்ரோலாம் லைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அது பண்ணாதீங்க. என்னோடய ஐப்ரோஸ் பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையுமே நான் வந்து லைன் பண்ணதே கிடையாது. ஸோ திக்காக ஐப்ரோஸ் வச்சுக்கிறது ஒரு மேன்லி லுக்கை கொடுக்குது. ஓகேவா, அதுக்கப்புறமா இருக்கிறது இந்த த்ருவ் விக்ரமோட லுக்கு. இந்த லுக்கு தான் நான் வந்து 1 ஜனவரியில் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் மொட்டை போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து திரும்ப உங்களோட சைடை ட்ரிம் பண்ணி எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஓவல் ஹெட்டுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். என்னோடய ஹெட்டுமே கூட ஓரளவுக்கு ஓவலாக தான் இருக்கும், ரொம்ப கம்ப்ளீட்டான ரவுண்டு கிடையாது. அதிகமாக உங்களோட நெத்தி வந்து ரொம்ப உயரமாக இருக்குன்னா இந்த லுக் வந்து கரெக்டாக இருக்கும். சைட் 2ஐயும் நோட்டில் போட்டு சைட் கட் தான் அடிக்க போகிறோம். இதில் ஃபேட்லாம் கிடையாது, சைடை ஃபுல்லாக ட்ரிம் பண்ண போகிறீங்க. மேலே வந்து ஒரு 4 to 5 ட்ரிம் வச்சுக்க போகிறீங்க. உங்களோட பியர்டை வந்து கம்ப்ளீட்டாக வச்சுக்க போகிறது கிடையாது, ரொம்ப திக்காக வச்சுக்க போகிறது கிடையாது, ட்ரிம்டாக வச்சுக்க போகிறீங்க. பார்க்க ரொம்பவுமே அழகாக மெயின்டைன்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு லுக்குக்கு நீங்கள் ஆக்சசரிஸாக யூஸ் பண்ணுறதுக்கு சில பல ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு செயின், ஆக்சுவலாக நான் இந்த செயின் வந்து அதிகமான அளவில் ஷோஸில் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இருக்கும். இந்த மாதிரி ஒரு செயின் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் உங்களோட ஹெட்டுக்கும் நெக்குக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து ரொம்பவுமே எம்டியாக தெரியும். அந்த எம்டினஸ் வந்து உங்களோட முடி இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் சரியா. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செயினை போட்டு அந்த எம்டினஸை வந்து மறைச்சிருங்க. அப்போ அந்த எம்டினஸ் மறைஞ்சதுக்கப்புறமா உங்களோட முடிக்கு வந்து இன்னொரு நபர் பார்க்குறது ஃபோக்கஸ் ஆகாது, புரியுதா, அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கடைசியாக நம்மளோட ஜான் சீனா இருக்கார். எதுக்காக இவரோட ஒரு லுக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் போட்டிருக்கிறதும் பஸ்கட் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு பாக்ஸு ஷேப் ஹெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா பஸ்கட் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இருக்கிற ஜான் சீனா எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து சொட்டை விழுந்துருச்சு சரியா, அவரோட பின்னாடி சொட்டை விழுந்துருச்சு. இருந்துமே கூட அவர் வந்து பஸ்கட் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து பஸ்கட் மெயின்டைன் பண்ணுங்கள், சொட்டை விழுந்ததுக்கு பரவாயில்ல. அவரோட நெத்தியும் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மையேறு நெத்தி சரியா. ஸோ நீங்கள் பஸ்கட்டாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட பாக்ஸ் ஹெட்டுக்கு வந்து நல்லாவே இருக்கும். பட் இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது.
உங்களோட ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஹெட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஹெட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி பஸ் கட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃபங்கை பற்றி பேசியிருக்கோம். ஃபங்க் வந்து எத்தனை மாதிரியான ஃபங்க் இருக்குன்ட்டு. ஃபங்க்கு இன்னும் வரலை, பார்ப்போம் சரியா. அப்படி வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம திரும்ப ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டில் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பஸ் கட் அப்படிங்கிறது மொட்டை போடுறது தான் சரியா. மொட்டை போட்டதுக்கு அப்புறமா லைட்டாக வளர்ந்துருக்கும் இல்லையா, அந்த லைட்டாக வளர்ந்துருக்கிற முடியை இன்னும் கொஞ்சம் மெயின்டைனாக வச்சுக்கிறது தான் பஸ் கட். ஸோ அந்த ஒரு பஸ் கட்டை இன்னும் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க போகிறோம் இன்றைக்கான செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே. ஓகே சோல்ஜர்ஸ், இன்றைக்கான செல்ஃப் கேர் பகுதியில் நம்ம பேச போகிறது சாதாரணமாக இருக்கிற மனுஷனுக்கு சாதாரணமாக வாழ்க்கையில் மாதத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஏன் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கூட வரக்கூடிய சின்ன சின்ன டிசீசஸ். ஓகேவா, இந்த டிசீஸெல்லாம் வர்றது வந்து சாதாரணமாக நடக்கிறது தான். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி, கொழும்புவாக இருந்தாலும் சரி, ஹேட்டனாக இருந்தாலும் சரி, நுவர்லியாவாக இருந்தாலும் சரி, பதுல்லையாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருந்தாலுமே இந்த நோய்கள் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை வந்து தவிர்த்துக்கவே முடியாது. இந்த நோய்கள் வர்றது ஆக்சுவலாக நல்லது. உங்களோட உடம்புல இருக்கிற கிருமிகளை வந்து நோய் மூலியமாக வெளியாக்குற ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு நோய்கள் இருக்குது. அதனால் இது நல்லது. பட் அப்பப்போ நம்ம மெடிசன் எடுத்துக்கணும், ஏன்னா நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. சரி ஓகேங்க, அந்த விதத்தில் எந்த நோய்கள் இது எல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது காமனாக வர்ற கோல்டு. ஓகேவா, கோல்டு அப்படிங்கிறது வந்து சளி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து சளி அப்படிங்கிறதையும் தாண்டி சளின்னு தான் நினைக்கிறேன், சளி தான் கரெக்டாக இருக்கும். பட் சளி அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல சுரக்கக்கூடிய இன்னொரு திரவம் மட்டும்தான். பட் சளி அப்படிங்கிறது ஒரு நோயாக சொல்ல முடியாது, அதனால தான் சரியா. ஆமாம், சளி தான். ஸோ சளி வந்துருச்சுன்னா தலைவலிக்கும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கும், மூக்கு ஒழுகும். மூக்கு ஒழுகிறது தான் பெரிய பிரச்சனை. அப்புறம் லைட்டாக தொண்டை வலிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சில பல பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் வந்து தும்மல், ஆச்சு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறமா ஆக்சுவலாக இந்த ஒரு நோய்க்கு நம்ம பண்ணக்கூடியது என்ன, டெய்லி லைஃப்பில் வர நோய், டெய்லி லைஃப்லேயே அதை வந்து எப்படியோ நம்ம வந்து ஸ்கேப் பண்ணியே ஆகணும், அதை வந்து துரத்தியே ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய சில பல விஷயங்கள் டெய்லி லைஃப்பில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா உங்களோட உடம்பில் இருக்கிற ஒரு மியூக்கஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உயிரினம், ஒரு திரவம் தான் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அது உங்களோட உடம்பை போட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரெஸ்ட் எடுத்திங்கன்னா அது கரைய ஆரம்பிக்கும். உங்களோட பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும் போது கரைய ஆரம்பிக்கும். அது கரைஞ்சி உங்களோட யூரின் வழியாவோ, வேர்வை வழியாவோ, அப்புறம் தும்மல் வழியாவோ கூட வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி போகிறதுனால இந்த ஒரு நோய் வந்து கம்ப்ளீட்டாக ஓகே ஆயிரும். தேவையான நேரங்களில் உங்களுக்கு தலைவலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னா அப்பப்போ ஒரு பெயின் கில்லர், இந்த பெயின் கில்லர் மெடிசின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டாக்டரை பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் சில பல ஃப்ளூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலாக இலங்கைக்குன்னு சம்மந்தப்பட்ட சில பல மருந்துகள் இருக்குது. கொத்தமல்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒன்று இருக்குது. அது எல்லாமே வந்து இலங்கையில் மட்டும்தான் மோஸ்ட்லி கிடைக்கும். வேறு நாடுகளில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதெல்லாம் குடிங்க, நல்ல ஒரு மருந்து அப்படின்னே சொல்லலாம். எந்த நோய்க்குமே இப்போ இருக்கிற எல்னினோ மூலியமாக வரக்கூடிய நோய்களுக்கு கூட இலங்கையில் கொத்தமல்லி மூலியமாக சில பல மருந்துகள் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இருக்கிறது இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு வரும்போது ஃபீவர் வரும் அஃப்கோர்ஸ். அப்புறம் வந்து உடம்பு வலிக்கும். அப்புறமா வந்து ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு மாதிரி தலை சுத்தாக இருக்கும், தலையெல்லாம் கிருகிருன்னு இருக்கும் இல்லையா, அதுதான். அப்புறம் வந்து இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இதுக்குமே கூட சாதாரணமாக உங்களோட வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட்டு தேவையானது ரெஸ்ட். எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்டு தேவையானது ரெஸ்ட்டு. ஏன்னா உங்களோட உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் உங்களோட உடம்புக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. ஓகேவா, அப்படி இல்லைன்னா உங்களோட உடம்புக்கு பழக்கமில்லாத ஒரு விஷயம் உங்களோட உடம்புக்குள்ளே சுரந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால் அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கும், அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு உங்களோட உடம்புக்குள்ளே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ஒரு நோய் கூடவோ அப்படி இல்லைன்னா அந்த ஒரு விஷயத்து கூடவோ சண்டை போடுறதுக்கும், அது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு அப்படின்னா துரத்துறதுக்கோ தேவையான நேர அவகாசத்தை நீங்கள் கொடுக்கணும். அந்த ஒரு கால அவகாசத்தை கொடுக்கறதுக்காக உங்களோட உடம்புக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கணும். இல்லைன்னா அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வர சின்ன சின்ன வலி, உங்களுக்கு வர சில பல விஷயங்கள், அது எல்லாத்தையுமே எதிர்த்து போகிறனால இந்த ஒரு விஷயத்தை எதிர்க்காமலே விட்டுரும். அதனால் நீங்கள் இன்னும் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து ஃபீவர் ரெடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பல இன்னும் மெடிசின்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் டாக்டர்ஸ் பார்த்து எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சில பல வைரஸ் வந்து புது வைரஸாக இருக்கலாம். அதுக்கு வந்து மருந்துகள் இன்னும் சரியான முறையில் கண்டுபிடிக்கப்படலையாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு அதெல்லாம் ஃபார்மசியில் எடுத்துக்கிறேன், கிளினிக்கில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காமல் முறையான டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவுமே நல்லது. ஓகேவா. அதுக்கப்புறமா இருக்கிறது கேஸ்ட்ரிக்ஸ். ஓகேவா. ஸோ கேஸ்ட்ரிக் அப்படின்னு வந்துட்டாலே போதும், கொஞ்ச நாளாக எண்ணெயும் போட்டு உயிர் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நானும் சரியான மருந்துகள்லாம் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட வேலை காலகட்டங்கள் வந்து ரொம்பவுமே பிஸியாக போய்கிட்டு இருக்கு. அதனால் அங்கே இங்கேன்னு நான் வந்து சாப்பிட்றது டைம் வந்து அங்கே இங்கேன்னு மாறிக்கிட்டு இருக்கு.
அதனால தான் இந்த ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பிரச்சனை பெயின் அப்படின்னு வந்துருச்சுன்னா டயரியா வரும், வாமிட் வரும், அப்புறமா வந்து உடம்புல வயிறு வந்து ரொம்பவுமே ரொம்ப வலிக்குது தான், வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அதாவது டயரியா அப்படின்னா லூஸ் மோஷன், ஓகேவா? உங்களோட வயிற்றில் வந்து எதுவுமே நிற்காது, செமிக்கிறதுக்கான டைம் கிடைக்காது, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அப்படியே அது கழிவாக மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாமிட்டிங், வாந்தி வர்றது. ஸோ வாந்தி வர்றதுக்கான காரணம் உங்களோட குடல் பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று கேஸ் ஃபில் ஆகிருக்கு, இல்லைனா காயப்பட்டிருக்கு. அந்த ஒரு கேஸ்னாலேயே உங்களோட குடல் பகுதி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து காயப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஒரு உணவை உங்களோட வயிற்றுக்குள்ளே அனுப்புறதுக்கு தேவையான அந்த ஒரு இடத்தையோ அந்த ஒரு அழுத்தத்தையோ வந்து அதுக்கு கொடுத்துக்க முடியல. அதனால் அது வெளியே செலுத்துது உங்களோட வாய்மொழியாகவே அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்துமே வந்து காயமாக இருக்குது, கேஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களோட வயிறுமே கூட வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி மட்டும் கிடையாது, தண்ணி மாதிரியே இன்னும் எந்த விதத்துலலாம் உங்களோட பாடியை கூல் பண்ணுறதுக்கு தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கான ஃப்ரூட்ஸ், அப்படி இல்லைன்னா மரக்கறி வகைகள் வந்து இருக்குதோ, அதாவது பழங்கள் இல்லைனா மரக்கறி வகைகள் இருக்குதோ, இது எல்லாத்தையும் முறையாக சாப்பிடணும், குடிக்கணும் அப்படிங்கிறதுனால. உதாரணத்துக்கு தர்பூசணி இருக்கு இல்லையா, தர்பூசணி வந்து ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. அப்புறமா இளநீர் இருக்கு இல்லையா, இளநீர் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி அப்புறம் வந்து ரெஸ்ட்டு, அஃப்கோர்ஸ் உங்களோட உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவை. அப்புறமா வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் முடிஞ்ச வரை நீங்கள் சாப்பிட்றது எதுவாக இருக்கும், சோறாக இருக்கும், கறிகளாக இருக்கும். அதனால் வந்து ரொம்பவுமே என்ன சொல்கிறது, உங்களோட சாப்பாடு வந்து ரொம்பவுமே அழுத்தமான சாப்பாடாக தான் இருக்கும். சரியா? அந்த சாப்பாடை வந்து நீங்கள் கடித்து அதுக்கப்புறமா தான் உங்களோட உடம்புக்குள்ளே அனுப்பி செரிமானப்படுத்தணும். ஸோ அதனால் உங்களோட உடம்புக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா தான் அது செரிமானமாகும். அதனால் ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ அந்த ஒரு போர்ஷனை கொஞ்சம் ஈஸியாக்குறதுக்காக முடிஞ்சால் சாப்பாடை கொஞ்சம் கரைஞ்ச சாப்பாடாக சாப்பிட பாருங்கள். சோறுக்கு பதிலாக கஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். சோறுக்கு பதிலாக அப்படின்னா பால் சோறு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சில பல விஷயங்களை ட்ரை பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு நோய் சரியாகிற வரைக்கும் உங்களோட உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு இதெல்லாம் தான் பண்ணணுமா? அடுத்ததாக இருக்கிறது தலைவலி. ஸோ தலைவலி வர்றது அப்படின்னாலே ஒரு பெரிய டிசீஸாக தான் இருக்குது. தலைவலி அப்படின்னு சொன்னதுமே கூட இருக்கிற ஃப்ரெண்டு, அப்புறம் வந்து கூட இருக்கிற பார்ட்னர் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. தலைவலிங்கிறது உங்களோட தலைவலிக்கிறது, அதுதான். சரியா? ஆக்சுவலாக தலைவலிக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, தலைவலியோட ஆக்சுவலான சிம்டம்ஸ்னால் தலைவலிக்கும், எனக்கு மார்க்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மார்க்ஸ் வந்தது, ப்ரெஷராக இருக்கும், ஒரு தலைவலி அதிகமாகிடுச்சுன்னா வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஏன்னா உங்களோட தலை அப்படிங்கிறது உங்களோட மேலே இருக்கிற ஸ்கல் கிடையாது, உள்ளே இருக்கிற பிரெயின், மூளை பகுதி. ஸோ மூளை வந்து அதிகமான அளவில் தேவையில்லாத ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை. அந்த ரெஸ்ட்டு இல்லாதனால தான் இருடா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு வலியுது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு இடத்துல நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகமான அளவில் உங்களோட உடம்புல வந்து ஈரமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது மூளை. 70% ஈரமாக இருக்க வேண்டிய பகுதி வந்து மூளை. ஸோ அந்த பகுதிக்கு தண்ணி அவசியம். ஸோ ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இதையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களோட பிரெயின் வந்து ஓகே தான். ஓகேவா? அப்புறமா அலர்ஜிக். ஸோ அலர்ஜி அப்படின்னு வந்துட்டாலே தும்மல் வரும், அப்புறம் வந்து கண் ஒரு மாதிரி அரிச்சிக்கிட்டே இருக்கும், அப்புறம் வந்து மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு அலர்ஜி எதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா, இது எல்லாம் வர்றதுனால நீங்கள் வந்து அந்த ஒரு மூமெண்ட்லேருந்து தள்ளி இருந்துட்டீங்கனாலே சரி. மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே வந்து ஒரு அலர்ஜி இருக்கும். என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புகை. சரியா? புகை வந்து அதிகமான அளவில் நமக்கு வந்துச்சுன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து மூக்கு ஒழுகும். சரியா? அப்புறமா கண் அரிக்கும். இது எல்லாமே வந்து புகை நம்மளோட இடத்த சுற்றி இருக்குன்னா, புகை வந்து நமக்கு தேவையான அளவை விட அதிகமாக இடத்த சுற்றி இருக்குன்னா இது எல்லாமே இருக்கும். இது வந்து ப்ராப்பராக இருக்கிறது. அதையும் தாண்டி சில பல விஷயங்களில் உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிலேருந்து தள்ளி இருக்கிறது தான் அதுக்கு கொடுக்குற பெஸ்ட்டு மெடிசினாக இருக்கும். அப்போ தேவையான மாத்திரைகள் எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா அந்த ஒரு இடத்துல இருந்து தள்ளி இருந்துட்டு மாத்திரைகள் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஃபுட் பாய்சனிங். ஓகேவா? நாசியா, வாமிட்டிங், டயரியா அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான சில பல விஷயங்களாக வருது. உங்களோட உடம்புக்குள்ளே ஏற்படுற பாதிப்பாக வருது. தலை சுத்தம், வாந்தி வரும், அப்புறமா வந்து வயிற்றால போகும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்குமே கூட உங்களோட தலை சுத்தம் அதிகமாக இருக்குது, நீங்கள் எங்கேயுமே நடக்கவோ உடவோ கூடாது, உங்களோட உடம்புல உணவு இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த ஒரு உடம்புக்கு முடிஞ்ச வரை ரெஸ்ட்டை கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு போய்ட்டு மெடிசின் எடுத்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு எதனால் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியாது. போயிட்டு டாக்டர்கிட்ட பேசி கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமா மெடிசின் எடுக்கிறது தான் கரெக்டான முறை. ஓகேவா? அப்புறமா டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்டது டயபெட்டிஸ் வந்து எந்த விதத்துலலாம் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்கும்போது ஒரு செட் ஆஃப் கொடுத்துருந்தாப்புல இல்லையா, என்ன வந்து இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது சுகர்னால் வர்றது அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம்,
சுகர் அதிகமாக வந்து சாப்பிட்றனால நமக்கு யூரின் போய்கிட்டே இருக்கும், யூரின் வந்து பத்தாதான் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட தாகம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். தாகம் அதிகமாக இருக்கிற மாதிரியே யூரின் வந்து அதிகமாக போகும். அப்புறமா வந்து ஃபெட்டிக், அதாவது உங்களோட உடம்பு வந்து எப்போவுமே சோர்வான நிலையிலேயே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உணவு சரியாக மேனேஜாக சாப்பிடுங்க. அதை எப்படி சாப்பிடணுன்னு நம்ம நிறைய எபிசோட்ஸில் சொல்லிட்டோம். அப்புறமா வந்து அப்பப்போ எக்ஸசைஸ் எடுத்துக்கங்க. உங்களோட உடம்புல எக்ஸசைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அப்பப்போ உங்களோட பிளட் சுகரை வந்து மானிட்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகேவாக இருக்கும். அப்புறம் வந்து டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு கரெக்டான மெடிசின்ஸ் எடுத்துக்கங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறமா ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது இதுக்கு எந்தவித ஒரு சிம்டமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் உங்களோட உடம்பு வந்து ஏதோ ஒரு விதத்தினால ரொம்பவுமே சோர்வடைஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பண்ணுறது அடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹைப்பர் டென்ஷன். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டில் உங்களோட உடம்புக்கு தேவையானது ரெஸ்ட். அந்த ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டீங்கனாலே பாதுகாப்பாக வச்சுக்கலாம். டெய்லி வாழ்க்கையில் வர்ற சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன நோய்களுக்கு தான் இதுக்கு முக்கியமான தீர்வாக இருக்கிறது ரெஸ்ட்டு. உங்களோட உடம்புக்கு வந்து தேவையானது நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் ரெஸ்ட்டை கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வாங்க ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே போகலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்க போகிறோம் ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பசங்களுக்கு இருக்கிற பெரிய மனப்பிரச்சனையே, அதாவது மனசில் இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே பொண்ணுங்க கிட்ட எப்படி தான் பேசுகிறது அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு வந்து இன்னமுமே பொண்ணுங்க கிட்ட பேச போகிறதுனா ஒரு சின்ன ஃபியர் இருக்குது. ஓகேவா, அது எதனால் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறதும் ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு விஷயமே கிடையாது. ஓகேவா, உங்களோட அம்மா ஒரு பொண்ணு, உங்களோட அக்கா ஒரு பொண்ணு, உங்களோட தங்கச்சி ஒரு பொண்ணு. இல்லை ப்ரோ, நான் ஒரு தனி பையன், எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்கிறாரு, அம்மா வந்து ஏதோ ஒரு விதத்தில் என் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. சுற்றி எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, பேசுங்க. ஓகேவா, பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு பேசாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அவங்களுக்கு இயல்பாகவே கூச்சம் அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வு இருக்குது, அந்த ஒரு உணர்ச்சி வந்து இருக்குது. ஆண்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஓகேவா, ஒரு படத்தில் சொல்லியிருப்பாப்ல, தியாகராஜா குமார் ராஜா ஒரு படத்தில். ஓகேவா, வாழ்க்கையில் எது வேணா இருக்கலாம், கூச்சம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், வாழ்க்கையில் கூச்சம் மட்டும் இருக்கக்கூடாது. அது வந்து நான் ஏன் டாக்கிங் வித் கேர்ள்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தேன்னா, நமக்கு வந்து கடைக்கு போனால் ஒரு பொருள் கேட்குறதுக்கு கூச்சம் இருக்கும். சரியா, ஒரு சட்டையில் வந்து பட்டன் கரெக்டாக இல்லைன்னா அதை வந்து சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கூச்சமாக இருக்கும். அப்புறம் வந்து சில பல சின்ன சின்ன விஷயங்கள், ஓகேவா, ஒரு டிஷ்யூ கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்கும். இந்த மாதிரி சில பல பசங்களுக்கு வந்து நான் அவங்களோட தேவையை கேட்டுக்கிறதுக்கே வந்து ஒரு கூச்சம் இருக்கும், கூச்ச சுபாவம் இருக்கும். அந்த கூச்ச சுபாவம் இருக்கிறனால அவங்க வந்து நிறைய விஷயங்களை இழந்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் பெண்கள்கிட்ட பேசுகிறதுல என்ன கூச்சம், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க, சிஸ்டர்ஸாக வருவாங்க, அதுக்கப்புறமா தான் லவ்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வருவாங்க. ஸோ எல்லாருமே லவ்வர் ஆகிட மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் கூச்சப்படாமல் பேசுங்க. கூச்சம் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. தேவைதான் கூச்சம் அப்படிங்கிறது. சட்டையில் 4 பட்டன் ஓப்பனாக வச்சுக்கிட்டு எனக்கு கூச்சம் வெக்கம் ஆமானம் நாணம் சோடு சொரணை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஒரு எப்படி சொல்கிறது அவமானமான ஒரு விஷயம். ஸோ கூச்சம் அப்படிங்கிறது தேவை தான், ஆனால் அனாவசியமாக வச்சுக்காதீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி ஆட்டிடியூட்டில் இருக்கிற பதிவு. வாங்க போகலாம் இன்றைக்கான எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே. இன்றைக்கான எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே இருக்கிறது ஜேசன் ஸ்டத்தம். நான் எதுக்காக இவரை கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த ஒரு பால்ட் ஹேர் கட்ஸ், அப்படி இல்லைனா வந்து நம்ம சொல்லியிருந்த பஸ் கட்ஸ். ஓகேவா, இது எல்லாத்துக்கும் வந்து பாடி கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஒரு பஸ் கட் ரொம்பவுமே லுக்காக தெரியும். அப்படி லுக்காக தெரிகிற ஒரு பஸ் கட் இருக்கிற இல்லைனா பால்டான ஒரு ஹேர் கட் இருக்கிற ஹீரோனா ஜேசன் ஸ்டத்தம் தான். ஸோ அதனால தான் அவரோட டயட் பிளான் அண்ட் ஒர்க் அவுட் பிளான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அவரோட டயட் பிளான் பார்த்துடலாம். எப்போவுமே அவரோட உணவு வந்து 2000 கேலரிஸ்க்கு அங்கிட்டு போகாதாங்க. சரியா, பட் வந்து 1500 கேலரிஸ் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே இருக்கிற உணவுகளோட பார்க்கும்போது 1500 போதும் தான். பட் அவர் சொல்கிறாரு 2000 கேலரிஸுக்கு மேலே ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. அப்புறமா வந்து ஈட் எவ்ரி 2 to 3 hours டு கெட் அ 6 small meal plans per day அப்படின்ட்டு. ஓகேவா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உணவு வந்து நம்ம 3 வேளை சாப்பிட தேவையில்லை, 6 வேளை சாப்பிடணும். அதாவது 2 to 3 மணித்தியாலங்களுக்கு இடையில் வந்து சாப்பிடணும். அது ஒரு 6 வேளை உணவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் சின்ன சின்ன உணவாக சாப்பிடுங்க, உங்களோட வயிறு ரொம்பறதுக்கான உணவு மட்டும் சாப்பிடுங்க, கேலரிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் வந்து கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. கார்ப்ஸே இல்லைனாலும் சும்மாவே பெட்டராக இருக்கும், கார்ப்ஸே இல்லைன்னா பெட்டர் தான். ஓகேவா, பட் கார்ப்ஸ் கம்மியாக சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. அப்புறம் நோ பூஸ் அப்படிங்கிறது குடிக்காதீங்க.
அப்புறம் வந்து அப்பப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத உங்களோட ஃபோனில் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் என்ன சாப்பிட்றோம், எது அதிகமாக இருக்குது, எதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட உணவு தான் இருக்கிறதுலையே நம்ம கட்டுப்பாட்டை இழந்து சாப்பிட்ற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஜேசன் ஸ்டேத்தமோட டெஸ்க் லிஃப்ட் அண்ட் ப்ரெஸ் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு வரும்போது இதுதான் ஆக்சுவலாக அவரோட பாடியில் இருக்கிற மசில் பில்டிங்க்கு யூஸ் பண்ணுற சில பல ஒர்க் அவுட்ஸாக இருக்குது. அதை நம்ம அப்படியே வரிசையாக சொல்லிவிட்டு அப்படியே ஷோ முடிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு டெட் லிஃப்ட் 5 ரெப் பண்ணுவாப்பில்லையா, அதுவும் வந்து தேவையான அளவு, அதாவது அவர் வந்து எத்தனை செட் பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது, 5 ரெப் மேக்ஸ் பண்ணியே ஆவாராம். ஸோ அது வந்து வெயிட்டை பொறுத்து மாறிக்கிட்டே போகும். அப்புறம் இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் 4 செட்டு 10 ரெப்ஸு, மிலிட்ரி ப்ரெஸ் 4 செட்டு 10 ரெப்ஸு, ஸ்கல் க்ரஷர்ஸ் 4 செட் 10 ரெப்ஸ், டைமண்ட் புஷ்அப் 4 செட் 10 ரெப்ஸ், இது ரொம்ப கஷ்டமான ஒரு புஷ்அப்பு. அப்புறம் லேட்ரல் ரைசஸ் 4 செட்டு 10 ரெப்ஸு, டம்பிள் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன்ஸ் அது வந்து 4 செட்டு 10 ரெப்பு. அப்புறமா வந்து ஆப் வீல் ரோல் அவுட், இது வந்து வயிற்றுக்காக கொஞ்சம் கஷ்டம்தான், 5 செட்டு 10 ரெப்ஸு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவரோட பாடி வந்து லுக்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்குலரான பாடியும் கிடையாது, மஸ்குலராக இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது, இதுதான் ஃபோட்டோ. பட் மோஸ்ட்லி அவர் வந்து மஸ்குலராக இருக்கிற மாதிரி தெரியாது, ஒரு மெயின்டைன்டு பாடியாக தான் இருக்கும். ஸோ இதையும் மெயின்டைன்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவரோட பாடி லுக் இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இவரை எடுத்துக்காட்டாக கொண்டு வந்திருந்தேன். சரி, ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிற நேரம் முடிச்சுக்கலாமா? ஓகே சோல்ஜர், சூப்பரான சில பல விஷயங்கள் பேசியிருந்தேன். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், புரிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ கிளம்ப போகிறேன், இன்னொரு நாள் வருவேன். அது வரைக்கும் உங்களுக்கு நான் உங்கள் சொல்லு, போயிட்டு வாங்க. டாடா.